பச்சை நிறத்திலான அழகான காட்டில் மரங்களின் மேல் வழியாக சூரிய ஒளி மெதுவாக பொழிகிறது. அங்கு ஓடிக்கொண்டு இருந்தான் நம் சின்ன அணில் மின்மினி. சிவப்பு பழுப்பு நிற மெலிதான ரோமங்கள், பொன்னிற விளிம்புகளுடன் கூடிய மயிர்வால், கழுத்தில் ஒரு காற்றில் ஆடும் இலைத்துண்டு. எப்போதும் போல சந்தோஷமாக துள்ளி தாண்டி காடை ஆராய்ந்து கொண்டு இருந்தான். அப்படி ஓடிக்கொண்டிருந்த மின்மினி திடீரென்று நின்றுவிட்டான். அவன் முன் தரையில் ஒளிரும் ஒரு பருப்பு. பொன்னிறமாக மின்னும் அந்த பருப்பு காட்டில் இருந்த எந்த பருப்புக்கும் ஒத்துவரதில்லை. மின்மினி ஆச்சரியத்துடன் கேட்டான், இது என்ன மாயப்பருப்பா? மின்மினி பருப்பை எடுக்கும் பொழுது அதிலிருந்து மெல்லிய சிரிப்பு கேட்டது. பருப்பு மெதுவாக பேசத் தொடங்கியது. நான் ஒரு சாதாரண பருப்பில்லை, நான் மர்மப் பருப்பு. என்னை எங்கு நட்டாலும் அங்கு மகிழ்ச்சி வளரும். மின்மினியின் கண்கள் அதிர்ச்சியில் பெரிதாகின. மின்மினி சிரித்தபடி சொன்னான், அப்படியா? அப்படியானா நான் உன்னை எல்லாரும் மகிழும் இடத்துல நட்டிடுறேன். அவன் காட்டின் மத்தியில் உள்ள காலியாக இருந்த ஒரு இடத்திற்கு விரைந்து ஓடினான். அங்கே சிறிய குழி எடுத்து மர்மப் பருப்பை அன்புடன் நட்டான். ஒரு இலைக்குவியலை எடுத்துக்கொண்டு தண்ணீர் ஊற்றினான். அடுத்த சில நொடிகளிலே டப் 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 என மண்ணு துள்ளியது. மின்மினி பயத்துடன் பின்னோக்கி நின்றான். ஆனால் அடுத்தே ஒரு பெரிய மரம் மின்னல் போல் உயர்ந்து ஒளிரும் நிறப்பருப்புகளால் நிரம்பிலது. அதன் ஒளி காட்டை முழுவதுமாக பிரகாசமாக காட்டியது. அந்த ஒளியைக் கண்டு காட்டிலிருந்து எல்லா விலங்குகளும் அங்கு கூடின. முயல்கள், மான்கள், பறவைகள் எல்லோரும் ஆசையாக அந்த மந்திர மரத்தின் கீழ் சாப்பிட்டும் விளையாடியும் மகிழ்ந்தனர். மின்மினி பெருமையுடன் நின்றான். அவன் மனசு நிறைந்தது. மாலை சூரியன் மறையையில் மின்மினி மரத்தின் அடியில் அமர்ந்து மெதுவாக சொன்னான், பருப்ப சேமிச்சா மட்டும் சாப்பிடலாம், ஆனா மகிழ்ச்சிய பகிர்ந்தா காடு முழுக்க சிரிக்க முடியும். அதை கேட்ட எல்லா விலங்குகளும் சந்தோஷமாக கீதம் பாடின. காடு அந்த நாளில் முதல் முறையாக இப்படி பிரகாசமாக மலர்ந்தது.